ஹாமி, ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஃபஸர் மாமா. ஸோ ஜேகேக்கு தான் பார்க்க போகிறோம். டேயோங்க்கு போட்டிங்க, ஜிமின்க்கு போட்டிங்க, ஜேகேக்கு போட மாட்டீங்களான்னு. ஸோ இப்போது ஜேகேக்கும் போடுறேன். அண்ட் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ மற்ற 2 ஸ்டோரிஸ் மாதிரியும் இருக்காது. சரி, ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஜேகே ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் நீங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். உங்கள் அப்பா அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஆள், பணத்துலேயும் சரி கொஞ்சம் அந்தஸ்துலேயும் சரி. அதனாலே நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க. அந்த காலேஜே உங்களை பார்த்து பயப்படுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா கெத்தாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் கெத்தாக இருக்கீங்கனாலே உங்களை சுற்றி ஒரு கேங் எப்போவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது நீங்கள் 23 இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஜேகேக்கு ஒரு 34 இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேருமே மேஜர் தான். ஸோ இதுலேருந்து இந்த லவ் ஸ்டோரி எப்படி போகுதுன்னு நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம்டா. நீங்கள் காலேஜில் உங்கள் ஹால்வேல உங்கள் கேங்கை கூப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்டில் அவன் நடந்து வந்துட்டு இருப்பான். என்னில் உனக்கு என்ன மனசில் பெரிய மன்மதன் நினப்பா? ம், என் ஃப்ரெண்டு லெட்டர் கொடுத்தாலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னியாமே. அப்படியே நீங்கள் அவனை அப்படியே வழி மறித்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை கோல்டாக பார்த்துட்டு இருப்பான். அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. என்ன வாங்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? சொன்னேன் வாங்க முடியாதா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் அப்பா யாருன்னு தெரியுமா? நீயே யாருன்னு தெரியாது, இதுல உங்க அப்பா வேறையா? நீ எனக்கு கடுப்பேற்றணும் தானே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஆனால் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஃபைனலாக கேட்குறேன், இதை வாங்க முடியுமா முடியாதா? முடியாதுடி, மூடிட்டு கிளாஸுக்கு போ. அவன் பாட்டுக்கு உங்களை க்ராஸ் பண்ணி போடுறான். நீங்கள் அந்த லெட்டரை அவங்க கையிலேருந்து பிடுங்கிட்டு என்னில். சரி, ஓகே, அவள் கொடுக்குறா, வேண்டாம் நான் கொடுக்குறேன், வாங்க. முடியாது. எவ்வளோ பேர் நான் ஒரு தடவை திரும்பி பார்க்க மாட்டேன்னான்னு இந்த காலேஜில் எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நானே உனக்கு லெட்டர் கொடுக்குறேன், ஆனால் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போகிறேல்ல. யோ ப்ரொஃபஸர் மாமா, உன்னை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன் பாரு. என்ன லெட்டரை கொடுன்னு நீயே என்கிட்ட வந்து கேட்ப. சேலஞ்ச். இவ சும்மாவே இருக்க மாட்டாடி. இப்போ பாரு, புதுசாக உன்னை தூக்கி தலையில் வச்சுட்டு வரா. அது வரைக்கும் உன்னை நான் மாம்சுன்னு தான் கூப்பிட போகிறேன். வரட்டா மாம்சு? ம். நீங்கள் அப்படியே அவனை க்ராஸ் பண்ணி வந்துடுறீங்க. அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு, என்னடி திரும்பி பார்க்குறேன்னா? அவன் எங்கே பார்க்குறான்? அவன் ஏற்கனவே கிளாஸ்க்குள்ளே போயிட்டான். இப்போ நம்ம போகலன்னு வச்சுக்க, வெளியே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆ, என்னது? ம். ஸோ நீங்களும் கிளாஸில் போய் உட்காந்துடுறீங்க. நான் சொல்கிறது நோட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 158, அந்த தேர்ட் பேரோல 5th லைன் கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுக்கு மாம்சு? கொஷின் பேப்பரை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா என்ன? அப்படியே நீங்கள் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. ம். அவன் அப்படியே லெஃப்ட் சைடு தலையை திருப்பிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அகெயின் உங்கள் பக்கம் திரும்பி, ஏன், உனக்கு அறிவில்லையா? அப்படின்னு அவன் திரும்பி கேட்டதும் மற்ற கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு செம்மையான மண்ணுக்கவலாக இருக்கும். அண்ட் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்துடுறீங்க. ஜேகே பிரின்ஸிபல் சாரை பார்க்க ஆஃபீஸ் போவான். நாங்களும் ஜியான் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ப்பா. நல்ல மனுஷன், நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் அவர் வேலையை உனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. கேள்விப்பட்டேன், நல்ல லெசன் எடுக்கிறீங்கன்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஜேகே அவனோட ஆஃபீஸ் வந்துடுறான். ஸ்டாஃப் ரூமில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் போயிருப்பாங்க. ம், எங்கே இருக்கியா மாம்சு? இதோ வரேன் இரு. மேம், ஏதோ ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொன்னீங்களா? என்னங்க? இதை சப்மிட் பண்ண சொல்லி 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ தான் சப்மிட் பண்ணுறீங்க? நான் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறேனோ அப்போ தானே என்னால் சப்மிட் பண்ண முடியும். என்னடா மாமா, சரிதானே? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாப்பா? ஏகே எதுவும் பேசாமல் உங்கள் ஃபேஸையே கோல்டாக பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் நக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டாங்கன்னு நடந்து வந்துடுறீங்க வெளியே. இந்த பொண்ணுக்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காதப்பா. அது அவ என்கிட்ட இருக்கிறத பொறுத்து. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஜேக்கவும் பேக் எடுத்து மாட்டிட்டு வெளியே போவான். ஓய் மாமா, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்ட?
இப்போ என்ன பண்ணுங்கிற? நான் எவ்வளோ ஆசையாக உன்னை மாமான்னு கூப்பிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கிறியா நீ? அவன் அப்படியே லைட்டாக வார்மாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் நக்கலாக பேசிகிட்டு இருப்பீங்க. என்னடி வேணும் உனக்கு? ஆ, அப்படி கேளு மாமா. இப்படி தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை மாம்சு, ஃபோன் நம்பர் வேணும் அதான் இந்த அப்படின்னு ஃபோன் உங்ககிட்ட நீட்டுவா. அது நீங்கள் பார்த்துட்டு, அட ஃபோன் நம்பர் கேட்டால் ஃபோனே கொடுக்குற. ம், என் நம்பரும் சேவ் பண்ணிவிட்டு உன் நம்பரும் நான் எடுத்துக்கிட்டேன். நைட் ஏதாவது டவுட்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். நான் ஃபோன் பண்ணுறேன். பாய்டா மாமா. அப்படியே நீங்கள் நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் அவங்கள லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அவனும் போயிடுறான். நீங்கள் ஒரு 8:30க்கு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு போடா. இல்லைம்மா, ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுடி, எது கால் பண்ண? ஐயோ, நானா கால் பண்ணுறேன்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச மாமா? என் மேலே அவ்வளோ லவ்ஸா அவனுக்கு? ம், ஒய்ஃப்னு இது வரைக்கும் நான் யாரையும் சேவ் பண்ணதில்லை. அப்படி தான் கண்டுபிடிச்சேன். ம், பரவாயில்லையே, பெரிய புத்திசாலிதான். ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு நீ நடத்துகிற பாடத்தில் ஒன்று கூட மண்டையில் ஏற மாட்டேங்குது. அதுக்கு நீ கிளாஸ் தான் கவனிக்கணும். எங்கே கவனிக்க முடியுது? நீ தான் அவ்வளோ அழகாக இருக்கியே. முன்னாடி வந்து நின்னா நீ சொல்கிற ஒன்று கூட என் மண்டைக்கு போக மாட்டேங்குது. நீ மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க. அப்படின்னு ரீல் விடுவேன் பார்த்தியா? நீ ஓகே தான், என் அளவுக்குலாம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட வம்பு பண்ணாதன்னு. சரி, அதெல்லாம் போட்டும். இப்போ எதை பற்றி பேசலாம்? டவுட்டுன்னு தானே கால் பண்ண? டவுட்டு தான், டவுட்டு தான். உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ம், இருக்காங்களா? யாரு? நம்ம காலேஜா? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? இல்லை என் கிளாஸா? யாரு? அது எதுக்கடி உங்ககிட்ட நான் சொல்லணும்? ஆ, ம், கரெக்டு தான். நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன். இதை கேட்கபடி கால் பண்ண? நீ சொல்ல வேண்டாம். அவள் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன். குட் நைட். லவ் யூ மாமா. ம், கேர்ள் ஃப்ரெண்டா? நமக்கு தெரியாம யாரு? ஆக்சுவலாக அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களை தான் கேட்டிருப்பான். ஆனால் நீங்கள் அதை கூட கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவனோட ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் சேவ் ஆன ஒரே ஒரு பொண்ணோட நம்பர் நீங்கள் தான். நீங்கள் இதை பற்றி நைட் ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஒரு குரூப் வச்சுருப்பீங்க. அதில் அவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஏய், ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோ? இல்லை இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏய், எனக்கு நல்லா தெரியும்டி. ஃபர்ஸ்ட் இயரில் புதுசாக வந்திருக்கால, அவளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவளாம் எப்படி இருக்க முடியும்? ம், அப்படியே நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் டர்க்கின் பண்ண ஷர்ட்டு அண்ட் பிளாக் கலர் ஜீன் போட்டுட்டு அப்படியே சைடில் பேக்கை மாட்டிட்டு செம்ம கெத்தாக நடந்து வந்துட்டு இருப்பான். ஓய் ஓய் ஓய், நில ஓடி வந்ததில் மூச்சு வாங்குது. 20 நிமிஷம். ஆமாம், நீ யாரை தான் லவ் பண்ணுற? ஆ, நேற்றுலேருந்து யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. உண்மையாக சொல்லிடு, யாரு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணா? நான் யாரை லவ் பண்ண உனக்கு என்ன? இங்கே பாரு, ரொம்ப ஓவராலாக சீன் போடாத. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. மனசில் நான் ஆணழகன் நினப்பா உனக்கு? அப்புறம் இதுக்கு என் பின்னாடி வர? எப்படி தான் இப்படி பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பதில் பேசுறியோ? சரி, அதெல்லாம் விடு. யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லு. முடியாது. அப்படின்னு க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்கும். அவங்கள க்ராஸ் பண்ணி போகும்போது உங்கள் க்யூரியாசிட்டியான ஃபேஸை நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போவான். சோதிக்கிறானே. இல்லை, அப்படிலாம் உன்னை விட முடியாது. சொல்லு, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. நீ இப்படி என் பர்மிஷன் இல்லாமல் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம்? அதெல்லாம் முடியாது. இப்போவே சொல்லு. முடியாது. நீ தான் பெரிய கொம்பாச்சு. முடிஞ்ச போய் கண்டுபிடிச்சிக்கொடி. ஆ, ஆ, சரியான சிடுமூஞ்சி. சரி, நீங்கள் உங்கள் கேங்கை கூப்பிட்டுட்டு வந்துட்டு கேன்டீனில் ஒரு மீட்டிங் போடுவீங்க. எங்க பாருங்கடி, யாருன்னு நம்ம இந்த வீக்குள்ளே கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு அவள் யாருன்னு தெரியணும். ஏய், இந்த பிரச்சனை எல்லாம் என்னால் தான் ஆரம்பிச்சுது.
நானே அவரை வேண்டான்னு சொல்கிறேன். நீ ஏன் அவர் மேலே இவ்வளோ ஆர்வம் காமிக்கிற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம காலேஜ்லேயே ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன்னா அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஜஸ்ட் சும்மா ஒரு க்யூரியாசிட்டிக்கு தான். ஆனால் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறோம். ம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகேயோட கிளாஸ் தான். எல்லாரும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்களும் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அவன் அப்படியே சேரில் உட்காந்துட்டு இருப்பான். ஒன் பை ஒன் எல்லாரும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவன்கிட்ட அப்படியே சைன் வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டு நிற்கிறீங்க. அவன் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்ப்பான். என்ன மாமா பார்க்குற? நீ சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேனா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யார்? அவன் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டை கையிலேருந்து வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சைன் பண்ணிட்டு இருப்பான். இப்போ சொல்லவே சொல்ல மாட்டியா மாம்ஸ்? முடியாதுடி. என்ன பண்ணுவ? பார்க்குறேன் மாமா. எவ்வளோ நாளைக்கு நீ என்கிட்ட இந்த மாதிரி தப்பிப்பேன்னு எடுத்துட்டு போடி. அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவான். நீங்கள் அப்படியே அதை எடுத்துட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களை ரொமான்டிக்காக தான் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் நீங்கள் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது உங்களுக்குமே ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே வரீங்க. நீங்கள் அப்படி இப்படின்னு விளையாட்ட ஆரம்பிச்சு இப்போ ஃபைனலி அவன்கிட்ட லவ்லேயே விழுந்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கே தெரியாமல். அவனோட அந்த ரொமான்டிக்கான பார்வை அது போதும். உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வராது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அகைன் அவனுக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லுங்க பொண்டாட்டி. அவன் எடுத்த உடனே அப்படின்னு கூப்பிட்டதும் நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. அவன் காதுலேருந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அகைன் காதில் வச்சுட்டு ஹலோ. ஆ இருக்கு. என்னடி பேச்சையே காணும்? இல்லை, நீ பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். நான் பேசுறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? நீ பேச்சை மாற்றாத. நான் ஒன்றும் பேச்ச மாத்தலையே. என்ன பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். என்ன கேட்ட? திரும்ப கேளு. ஒன்றும் இல்லை. நான் பேச்ச மாற்ற விரும்பல. இல்லை, நீ சரியாக தான் கேட்ட. இப்போ என்ன கேட்ட? திரும்ப என்ன ஒரே ஒரு தடவை கேளு. அப்போ உனக்கு கேட்டுச்சுல, அதை சொல்லு. டேய், பேச்சை மாற்றாத. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ என்ன சொன்னேன்னு திரும்ப சொல்லு. ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொன்னான். திருப்பி ஒன்று சொன்னான். சொல்ல மாட்டியா? ஏய் பேசுடி. நான் உன்கிட்ட போட்ட சவாலை தோத்துட்டேன். சவால் விட்டியா? எப்போ? அவன் அப்படியே பேப்பர் எடுத்து பார்த்துட்டு அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். உன்னை காலேஜில் பார்த்தப்போ நான் சொன்னனே சேலஞ்ச், நீ என்ன லவ் பண்ணுவேன்னு. அதை லவ் பண்ணுறேனே, அப்புறம் என்ன? இல்லை, நான் ஃபஸ்ட்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ லேட்டு தான். அப்படியாடி? எப்போத்துலேருந்து? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறத்துலேருந்து. காலேஜில் ஒரு பொண்ணை விட்டு வைக்கல. எல்லார்கிட்டையும் கேட்டிருக்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான. அப்போவே எனக்கும் தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி நான் தோற்று போயிருக்கேன். நீ தோத்தலாம் போல, நீ ஜெயிச்சிட்ட. எப்படி? நான் தானடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். அப்போ நீ தானே ஜெயிச்ச. ஐ லவ் யூடா ப்ரொஃபஸர் மாமா. போன வை. நீ வைடி. நீ வை. நீ வை. இல்லை, நீ வை இல்லை நீயே வை. அப்படின்னு மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்லிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு இதுக்கப்புறம் அவனை பார்க்க ரொம்பவே ஷையாக ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து லெசன் எடுத்துகிட்டு இருப்பான். அவன் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரும்போது ஒரு செகண்ட் உங்களை பார்த்து அப்படியே ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுவான். And the policy of the method is, by the way, always. அப்படின்னு பேசிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு கிளாஸும் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பிரேக் டைம். ஸோ எல்லாருமே கேன்டீனில் இருப்பாங்க. நீங்கள் அப்படியே கேன்டீனுக்குள்ளே வரும்போது ஜேகே பார்க்குறீங்க. ஒரு 2-3 ப்ரொஃபஸர்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு பனானா மில்க் குடிச்சிட்டு இருப்பான். அவன் அதை குடிச்சிட்டு டேபிள் மேலே வைப்பான். நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டு அதை எடுத்துகிட்டு போவீங்க. அவன் டேபிளை பார்த்துட்டு உங்களை திரும்பி பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அண்ட் நீங்கள் அந்த பனானா மில்க்கு குடிச்சிட்டே அவனை பார்ப்பீங்க. அண்ட் இப்படியே டேஸ் போகும். ஒரு 1 வீக் அப்புறம் இருங்கம்மா, நான் யாருன்னு பார்க்குறேன். அந்த டோர் ஓப்பன் பண்ணதும் ஹே மாமா அப்படியே நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருப்பான். ஏய், அம்மா இருக்காங்கடி உள்ள. ஓ, சாரி சாரி. எதுக்குடி வந்த? ம், இதென்ன கேள்வி? வர்ற பொண்டாட்டியை எப்போ வந்தேன்னு கேட்காம ஏன் வந்தேன்னு கேட்குறியே?
அத்தை வீட்டில் தானே இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ தள்ளு அப்படின்னு அவனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு போவேங்க. சொல்றது கேள்றிய பாலு. யாரும்மா நீ? ஜேகே ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு. நான் அவர்கிட்ட படிக்கிறேன். இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அதான் அம்மா சொன்னாங்க, ப்ரொஃபஸர் வீடு பக்கத்தில் தானே இருக்கு, நீ போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வான்னு. அதான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி உட்காந்து படிங்க. ஜேகே சொல்லிக் கொடு. என்னடி சொல்லி தரணும்? என்ன கேட்டாலும் சொல்லி தருவியா? ம், கொழுப்பு தாண்டி உனக்கு. எல்லாமே உனக்கு தான் மாமா. ம், ஆ, இது எப்படி சார் போடணும்? இது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, மறந்து மறந்து போயிடுது. கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுங்களேன். ம், இந்தாம்மா தண்ணி. நீங்கள் ரொம்ப ஸ்வீட் ஆண்டி. வீட்டுக்கு வந்த பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. என்னடி ஐஸ் வைக்கிற எங்கள் அம்மாவுக்கு? ம், டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியாம்மா? ஆ, டீ ஓகே ஆண்டி. சரிம்மா, நான் போட்டுட்டு வரேன். ஆ, போட்டுட்டு பொறுமையாக வாங்க ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா சொன்ன? ஆ, இல்லை ஆண்டி, படிக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ம், ஆ சரிம்மா, நீங்கள் படிங்க, நான் வரேன். என்னடி உன் பிளான் இப்போ? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? பின்ன என்ன மாமா, ஒரு வாரம் ஸ்டடி லீவ் விட்டாங்க, பார்த்துக்கவே முடியல. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. எப்போ ஞாபகமாகவே இருக்கு. காலேஜில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கலர் கலராக ஷர்ட்டு போட்டு நடந்துகிட்டே இருப்பேன். அப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அவள் அப்படியே 2 விரல அவனோட வாய் மேலே வச்சுட்டு அப்படியே ஆணு வாயை பொழந்து கேட்டுட்டு இருப்பான். அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா நீ இல்லாமல். அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு தோணலையா? நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா மாம்சு? எங்க பாரு. அவன் உங்கள் ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுருப்பான். ஐய, இந்த ஃபோட்டோவில் நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் உனக்கு வேறு நல்ல ஃபோட்டோவாக கொடுக்குறேன், அதை வச்சுக்கோ. அப்படியே நீங்கள் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பேங்க. அவங்கள ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். மெய் மறந்து அப்படியே அவனோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவங்களோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். ம், என்ன பண்ணுற? அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. 3 டேஸா உன் பேச்சை கேட்காம உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். ஆ, ம், ஆ, இந்த மாட்டி. ஆமாம்மா, படித்து ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிற? உங்கள் வீட்டுக்கு மருமகனாக போகிற ஆண்டி. என்னது? ஆ, ஐயோ, ஏதாச்சும் சொல்லி சமாளி மாமா. முட்டு, நீ தானே பேசின, நீ சமாளி. அது வந்து ஆண்டி, ஆ, எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு பொண்ணாக போய் தானே ஆகணும், அதை தான் சொல்ல வந்தேன். ஆ, நான் உங்கள் பையன் மாதிரி நல்ல பெரிய ப்ரொஃபஸராக. ஓ சரி சரிம்மா. அப்பாடி, எவ்வளோ சமாளிச்சிட்டடி. நல்ல ப்ரொஃபஸரு. ம், ம், டீ ரொம்ப நல்லா இருந்ததும்மா. நான் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன். அதுக்குள்ளே படிச்சிட்டியாம்மா? ஆ, படிச்சிட்டேனே, படிச்சிட்டேன் ஆண்டி. நான் கிளம்புறேன். அனுப்பி வச்சுட்டு வரேன். 2 பேரும் ஒன்றா நடந்து போவீங்க, அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க அந்த வேலை நடி முத்தம் வாங்குறதா? அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்படியே கதை விட்டு வெளியே போவீங்க. அவன் இந்த பக்கம் நின்றுட்டு அங்கேருந்து எட்டி பார்த்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் போகிற மாதிரி போயிட்டு அகைன் மறுபடியும் ஓடி வந்துட்டு, மாமா மாமா, நாளைக்கு வேற எங்கேயாவது மீட் பண்ணலாமா? ப்ளீஸ் தான் மாமா அப்படின்னு நீங்கள் ஜேகேயோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சிட்டே சொல்கிறீங்க ஒரு கை ஃபுல்லாக. ப்ளீஸ் தான் மாமா, இங்கே வேண்டாம், வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம். சொல்லு சொல்லு சொல்லு, எங்கேன்னு சொல்லு. நீ வீட்டிலேருந்து ரெடியாரு, நான் கால் பண்ணது வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் அப்படியே உங்கள் கையை லவ்லியாக பிடிச்சிட்டே சொல்லுவான். சூப்பர் மாமா, அப்போ நான் கூப்பிட்றேன். பாய், லவ் யூ மாமா. லவ் யூ டி, லவ் யூ டி, லவ் யூ லவ் யூ லவ் யூ பொண்டாட்டி. ஓகே ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போவான். ஜாலியாக பேசிட்டு அந்த டே ஃபுல்லாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த டே நைட் உங்களை கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி இறக்கி விடுவான். மாமா, நான் போகணுமா? அதுவோ வீட்டுடி. எனக்கு தெரியாது பாரு. சரி, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். பாய் மாமா. பாய். பாய். நீங்கள் அப்படியே பாய் சொல்லிட்டு ரிவர்ஸில் போயிட்டே இருப்பீங்க. பாய் பாய். 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 எனக்கு போகவே பிடிக்கல. திரும்பி உன் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட.
அப்படின்னு எகைன் ஓடி வந்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பேங்க. அவங்க அப்பா டோரை ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. அவன் அப்படியே ரொமான்டிக்காக உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை பார்த்து லவ்லியாக பேசிகிட்டு இருப்பான். அண்ட் பேசி முடிச்சுட்டு ஃபைனலி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. நில்லு. அ- அப்பா. உன்கிட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்க விரும்பல. நாளைக்கு அந்த பையனை என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிப்பா. நீங்கள் போனதுமே உங்கள் பெட்டில் உட்காந்து உங்கள் ஃபோன் எடுத்து அவனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. மாமா, வீட்டுக்கு போயிட்டியாடா? இப்போ தாண்டி உள்ள வர. சொல்லு என்ன விஷயம்? ஆ, சாப்பிட்டம்மா. சொல்லுடி. ஆ, இன்னைக்கு நீ என்னை கொண்டு வந்து விடும்போது அப்பா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசணுன்னு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வர சொன்னார். இங்கே பாரு, டிப் டாப்பாக ரெடியாகி வந்துடு. ஓகேவா? எப்பயும் போல் காலேஜ் போவல அதே மாதிரி வந்துடு. நீ அப்படி வந்தாலும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருப்ப. அப்புறம் வெறும் கை வீசிட்டு வராத. நான் வேணும்னா நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு வருவா? ஐயோ, அதை சொல்லலை. ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரல. சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு மாமா. ஆனால் எப்படியாச்சும் என் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிவிடு. உங்கள் அப்பனை வேறையா? சரி, ஓகே, பண்ணுறேன். ம். குட் நைட் மாமா. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ மாமா. லவ் யூ டி போட்டுட்டி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரைப்டு ப்ளூ ஷர்ட்டை அப்படியே இன் பண்ணிவிட்டு செம்ம ஃபார்மெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பான். நீங்களும் அங்கே நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். அது வரைக்கும் வீடே சைலண்ட்டாக இருக்கும். ஓகே, பேசு பேசு. அங்கிள், நான் என்ன ஒரு நிமிஷம்ப்பா. எனக்கு தெரியும் நீ என்ன பேச போகிறேன்னு. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இல்லை அங்கிள், நான் என்ன சொல்லவும் இல்லை தம்பி. என் பொண்ணு ஏசி இல்லாமல் தூங்க மாட்டா. நான் அவளை அப்படி தான் வளர்த்துருக்கேன். என் பொண்ணை ராணி மாதிரி வளர்த்துட்டு எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? இதில் சரியாக வராதுப்பா. நீங்கள் அப்படியே டிஆர்ஐ ஐஸோட ஜேகே பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு எகெயின் கூட திரும்பி உங்கள் அப்பாவை பார்க்குறான். பேசி முடிச்சிட்டிங்களா அங்கிள்? இப்போ நான் பேசிட்டுமா? சட்டப்படி உங்கள் பொண்ணு மேஜர். முடிவெடுக்கிற ரைட்ஸ் உங்களுக்கும் கிடையாது, அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏ பொண்டாட்டி, உனக்கு ஏசி வேணுமாடி? ம்ஹும். இந்த மாதிரி பெரிய வீடு வேணுமா? ம்ஹும். நான் வேணுமா? அவ்வளோதான் அங்கிள். ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் வேணும்னா கூட அதை நான் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் எந்த தைரியத்தில் பேசுகிற? அவன் அப்படியே கீழே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எகெயின் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உன்னை மாமான்னு நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் என் பின்னாடி மாமா மாமான்னு சுற்றிட்டு இருந்தா. அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். ஏய், உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த வசதி வேணுமா? நீ தான் வேணும். அப்போ கிளம்புடி. உன்னை நான் படிக்க வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் அவன் கூட கிளம்பிடுறீங்க. உங்கள் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுடுவீங்க. அப்பா, நீங்கள் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். நான் அவன்கிட்ட சொல்லும்போது கூட என் அப்பாவுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படியே பிடிக்கும்னு சொன்னேன்ப்பா. உண்மையிலே நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட காசு பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்களால் பார்த்துருக்க முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. நான் அவன் கூட போகிறேன். இல்லவே, நீ மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். என்னால் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேட முடியல. அதான் நீ தேடிட்டு வந்த மாப்பிள்ளைக்கு ஒரு டெஸ்ட் வச்சா. என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ ஜேகே என் மாப்பிள்ளை இந்த நகையில் எடுத்து போட்டுக்கோ. ஏறுடி. இல்லை மாமா, அது எதுவும் எனக்கு வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். அவள் அதை போட்டுப்பா. நீங்கள் என்ன ஏற்றுக்கிட்டதே போதும். ஸோ உங்களுக்கு மேரேஜும் நடக்கும் அந்த டே நைட். மாமா, இது ஒரு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. காலேஜும் முடிஞ்சிடுச்சு, உனக்கும் பொண்டாட்டி ஆகிட்டேன். இப்போ உன்னோட ரூமில் உன் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளு மாமா. உனக்கு இல்லாத உரிமையா? என்னையே உனக்கு பிடிச்சது? என்ன இப்படி கேட்குறா? உன்னை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆனால் ஒன்று, முறையா ஒரு பொண்ணோட நம்பரை, அதாவது ஏன் நம்பரை உன் ஃபோனில் ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அப்போ தான் ஒன்று பிடிச்சது. நான் ஒரு மக்கு, அதை ஃபர்ஸ்டே புரிஞ்சிக்கல. எல்லார்கிட்டையும் கேட்டதுக்கப்புறம் 2 நாள் உட்காந்து யோசித்தேன். அப்போ தான்
இது தோணுச்சு. அப்புறம் தான் உன்னை பற்றி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அப்பா மாதிரி என்கிட்ட வசதியெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? என்னை சந்தோஷமாக பார்த்துப்பல்ல, எனக்கு அதை விட வேறு என்ன வேணும் மாமா? ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். ஒரு ட்ரூவான லவ்வுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையே இல்லைடா. ஸோ அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸோட டட்டா பாப்பா சொல்லிக்கிறீங்க. டட்டா பாப்பா செல்ல குட்டீஸ் லவ் யூ சொல்லுங்க. போகிற ஹேயோ. அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கு போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமாக வருதோ நெக்ஸ்ட் எஃப்எஃப் அவங்களுக்கே போட்டுடலாம்.